தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பஞ்சு மில்லில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து சாம்பலாயின. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். அந்த தீ தற்போது அணைக்கப்பட்டு விட்டதா? கள தகவல்கள் என்ன? அகிலா, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில உள்ள குடோனில் பஞ்சு மெத்தை நிறுவனம் நடத்திட்டு வருவார் நவீன்குமார். இவர் பார்த்தோன்னா இந்த பகுதியில் விளையும் பஞ்சுகளை மொத்தமா வாங்கி அதனை அரைத்து அதனை மெத்தையாக தயாரித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யும் தொழில் நடத்திட்டு வர்றாரு. இந்த சூழல்ல இன்று பிற்பகலில் அங்கு பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது பஞ்சு குடோனில் ஒரு ஓரத்தில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயை அணைக்க அங்கிருந்த பணியாளர்கள் முயற்சி செய்த நிலையில அவர்கள் முடியாத காரணத்தினால் உடனடியாக தேனி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட போதுமே பார்த்தோன்னா தீ கட்டுக்கள் அடங்காமல் சென்று கொண்டிருந்தது. இதுக்கு காரணம் பார்த்தோன்னா இந்த பகுதியில் அதிக அளவு காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது காரணமாக பார்த்தோன்னா தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனை அடுத்து தேனி, ஆண்டிப்பட்டி, போலிநாயக்கனூர், சின்னமனூர், பெரியகுளம் இந்த பகுதியில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தீயினால் ஏற்பட்ட புகை இந்த பகுதியில மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருந்துட்டு வருது. இருந்து போயிலிருந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த தீ விபத்தினால பார்த்தோம்னா நவீன்குமாருக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் சேதம் அடைந்திருக்கு. இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இதே நவீன்குமார் சொந்தமான பஞ்சு குடோன் போடி நாயக்கனில் இருந்தது. அதுவும் தீப்பிடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தற்போது 10 நாள் இடைவெளியில மீண்டும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. காவல்துறையினருக்கு பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி உள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.